ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 26th February 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், எல்என்டி, பவர் கிரிட் கார்ப், அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஹிண்டால்கோ, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ, க்ரூடு, கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 90 பாயிண்ட் விழுந்துருக்குது. இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா அது எவ்வளோ விழுந்துச்சோ அதே அளவுக்கு ஹையர் சைடில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நாளைக்கு மேபி மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாங்கிறத இது காட்டுது. பட் ஸ்டில் 22,200 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கீழே சப்போர்ட் ஸ்டில் 22,000 நமக்கு இருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் தான் பயங்கரமாக பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஒருவேளை மார்க்கெட் 22,000 பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜான ஒரு கரெக்ஷனை எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டவுன் சைடு சப்போர்ட் இன்றைக்கி சுத்தமாக குறைஞ்சிருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் அது 22,000 கீழே போகிறது கஷ்டம்தான். பட் அப்படி போச்சுன்னா ஒரு சின்ன கரெக்ஷனை பண்ணிவிட்டு தான் மறுபடியும் ரிட்டர்ன் வரும். அப்புறம் ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா எல்என்டி ஒரு 82 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அவங்க ஜகர்த்தா மாஸ் ரேபிட் டிரான்ஸ்மிட் ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு ஆர்டரை வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிஎல்எஸ்ஏங்கிற ப்ரோக்கர் இவங்களுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்என்டி ஒரு 28% ரேலியாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மோதிலால் ஆஸ்வால் பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அவங்க இதோட டார்கெட்டு 4,200 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க மோதிலால் ஆஸ்வால் ஏறக்குறைய ஒரு 700 பாயிண்ட் எல்என்டி ரேலியாக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா பெர்ன்ஸ்டைன் அப்படிங்கிற ப்ரோக்கரேஜ் இவங்களுக்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்தாங்க ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி. ஸோ அதிலேருந்தே பார்த்திங்கன்னா பவர் கிரிட் கார்ப் நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது. அதானி என்டர்பிரைஸ்க்கு ஜெஃப்ரி ப்ரோக்கர் ஜெஃப்ரிஸுங்கிற ப்ரோக்கர் பைக்கால் கொடுத்துருக்குறாங்க ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி. அதோட இம்பேக்டில் அது இன்னும் ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் ஹிண்டால்கோ பார்த்திங்கன்னா ஒரு 13 பாயிண்ட் விழுந்துருக்குது. ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஹிண்டால்கோவோட சப்சிட்ரி நொவெலிஸ் ஐபிஓக்கு பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணாங்க. அதனால் ஒரு சின்ன ரேலியை பார்த்துச்சு. இப்போ மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் அந்த ரேலிக்கு அப்புறமா நடந்திருக்குது. அப்புறம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா அது 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங்லாம் கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4% கிட்ட விழுந்திருக்குது. ஒரே நாளில் 117 பாயிண்ட் விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதித்ய பிர்லாவோட கிராசிம்ஸ் பிர்லா ஆப்பஸ் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமோட பெயிண்ட் பிஸ்னஸில் இறங்கியிருக்கிறாங்க. இதனால் என்னாச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே பியரிஷாக டர்ன் ஆகிட்டாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் மேலே. என்ன தான் கிராசிம் ஏஷியன் பெயிண்ட்ஸை பீட் பண்ணி ஃபஸ்ட் இடத்துக்கெலாம் போக முடியாது. ஸ்டில் ஏஷியன் பெயிண்ட்ஸோட மார்க்கெட் ஷேரை கணிசமாக பாதிக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது கிராசிமோட வருகையினால். ஏன்னா இப்போதைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு சிங்கிள் பிளேயர் மாதிரி தான் இருக்கிறாங்க பெயிண்ட் பிஸ்னஸில். ஸோ அதுக்கு கிராசிம் ஒரு நல்ல போட்டியாக அமைஞ்சிருக்குது. அதனால் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்றைக்கி விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்எஸ்டிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட்டுக்கு எதுவும் அவங்க பை சேல் பண்ணல. 2 பேருமே செல் சைடு இருந்தாங்க. மொத்தமாக ஒரு 300 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வெறும் 5 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட பை இல்லாதது தான் இன்றைக்கி மார்க்கெட் சரிஞ்சதுக்கு இன்னொரு ரீசனும் கூட. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் 62 பாயிண்ட் விழுந்திருக்குது. S&P 500 19 பாயிண்ட் விழுந்திருக்குது. நாஸ்டாக் 20 பாயிண்ட் விழுந்திருக்குது. யூஎஸ் மார்க்கெட்லையும் பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லை. ட்ரேடர்ஸ் எல்லாம் ரீசெண்டாக மார்க்கெட்டை ஆல் டைம் ஹைட்டாக போனதுனால கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கு தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் கிரிப்டோ பார்த்திங்கன்னா பிட்காயின் இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு 2,248 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. 5%க்கு மேலே ஒரே நாளில் ரேலியை கொடுத்துருக்குது பிட்காயின். இதுக்கு ரீசன் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி
மறுபடியும் ஒரு $155 மில்லியன் வந்து பிட்காயின் அதாவது ஒரு 3000 பிட்காயின் வந்து வாங்கியிருக்கிறாங்க இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டு 1 வீக்கில் $570 மில்லியன் அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் வந்து இன்ஃப்ளோ வந்திருக்குது. ஸோ இது வந்து பிட்காயின் வந்து ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்குதான் காட்டுது. இந்த நியூஸஸ்னால் வந்து பிட்காயின் கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. பட் இந்த ரேலி வந்து ஒரு கரெக்ஷனை நோக்கி போகிற மாதிரி தான் போகுது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ரேலியாக இருக்குது. ஸோ கரெக்ஷன் வந்து கூடிய சீக்கிரம் கிரிப்டோவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரு $1.01 ஒரு பேரலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரெட்ஸில் மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் அட்டாக் வந்திருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட்னால க்ரூடு ப்ரைஸஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் கரன்சிஸை பார்த்திங்கன்னா USD 82.89 இருக்குது. டாலர் வந்து வேர்ல்டு வைடாகவே கொஞ்சமாக எல்லா கரன்சிஸ்க்கும் எகென்ஸ்டாக கொஞ்சமாக வீக்காக தான் இருக்குது. அதோட இம்பேக்டில் வந்து USD இந்தியன் ருபிக்கு எகென்ஸ்டாக 0.05 வந்து விழுந்திருக்குது. கோல்டில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.